கரூர்ல இறந்த 40 பேருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல் அதே மாதிரி மக்களுக்கு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு கூட்டம் கூடுதுன்னா தயவு செய்து குழந்தைங்கள கூட்டு போகாதீங்க. பெண்களுக்கு மேக்சிமம் நான் சொல்றேன், நீங்க போகாதீங்க தயவு செய்து. ஏன் சொல்றேன்னா, கூட்ட நெரிசல்ல பசங்க கூட போக கூடாதுதான் நான் சொல்வேன். ஏன்னா அரசியல் வந்து பேசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நம்ம வீட்டு ஆளுங்க நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ல. அசம்பாவிதம் நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நடந்துச்சே, அடுத்த வாட்டியாச்சும் கொஞ்சமாச்சு பார்த்துருங்க. ஏன்னா இப்ப இருக்க அரசியல் வந்து எதுக்காக பண்றாங்கன்றது மக்களுக்கு நேத்து நடந்த விஷயத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால இனிமேலாச்சும் கொஞ்சம் பார்த்து இருந்து போங்க. ஏன்னா உங்களை நான் போவானான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அது உங்களோட உரிமை. அடுத்தது தமிழ்நாடு அரசு. ஐயா, என்னோட கேள்வி, ஒரு இடத்த ஒரு கட்சிக்காரங்க கேட்கறாங்கன்னா அவங்க எதுக்காக கேட்பாங்கன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா கூட்டம் கூடுன்றது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இதே உங்க கூட்டத்துக்கு மட்டும் தனி இடம் பார்த்து தனி இடம் இது பண்ணி போறீங்க. அதுல கவர்மெண்ட் பஸ்ல இருந்து எல்லா பஸ்ஸும் கூப்பிடுவீங்க. கரெக்டா? ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் மட்டும் எல்லாம் செய்றீங்கன்னா இது அவங்களுக்கும் நீங்க ஒரே மாதிரி பண்ணணும். அவங்க இத்தனைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க 60,000 பேர் வரைக்கும் நிக்கிறதுக்கு இடம் வேணும். 10,000 பேர் நாங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஆனா நீங்களோ நம்ம குறுகிய இடம் சொல்லி வேலுச்சாமிபுரத்துல கொடுத்துருக்கீங்க. அரசியல்வாதிகள் வந்து நடத்தும் ஒரு கூட்டத்துல கூட கண்ணுக்கு தெரிஞ்சது அங்கங்க ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்துல போலீஸ் இருப்பாங்க. ஆனா நேற்று நடந்த கூட்டத்துல இல்ல. மக்களுக்கு எல்லாமே ஒரே சட்டம் தான் இல்லையா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? நீங்க தானே. எந்த கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீங்க தான். கரெக்டா? ஏன் கொடுக்கல? அப்போ உங்களோட குளறுபடிகள் இருக்குது. இல்லைன்னு மட்டும் என்னைக்குமே சொல்லிடாது. டிவிக்கு விஜய் அண்ணா, நீங்க உங்களை தப்பு சொல்றதா இல்ல என்ன சொல்றது தெரியல. ஏன்னா நீங்க காலைல இங்க இருந்து கிளம்பி கிளம்பி இருக்கீங்க, நாமக்கல் போயிருக்கீங்க, அங்க இருந்து கிளம்பி கரெக்டா போயிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் 7 மணி நேரம் தான் டைம் போட்டுருக்காங்க. அந்த லெட்டர் பேரை நான் பார்த்தேன். நீங்க ஒரு ஓரளவுக்கு 5 மணிக்கு போயிருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு அசம்பாவிதம் நடக்காம இருந்திருக்கலாம். இல்ல அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் அந்த வெளிச்சத்துல யார் என்ன பண்ணாங்கன்றது தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் டைம் முடிஞ்ச அளவுக்கு அந்த அசம்பாவிதம் நடக்காம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே இப்போ அந்த டைமிங் பற்றி தான் பேசுறாங்க. சில பேர், எல்லாரும் இல்லை, 10% பேர். 90% வந்து உங்க பத்தி பேசுறாங்க. இல்லை நான் 10% பேர் மட்டும் தான் நான் சொல்றேன். அடுத்தது வந்து போஸ்ட்மார்டம். இது எனக்கு வந்து காலில் இருந்து இல்லை, நேத்துல இருந்தே எனக்கு ஒரு இதுதான் இருக்கு. எப்படி பேசுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு இது பண்ணாலும், நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. அன்னைக்கு அது 6 மணிக்கு மேல உடல் போஸ்ட்மார்டம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு, சட்டமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எடுத்து ஆன்லைன்ல இருக்கான்னு பார்த்து தேடி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி எமர்ஜென்சினா மட்டும்தான் இதை பண்ணணும். இன்னைக்கு இது சந்தேகமா தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த விஷயத்துல கம்பல்சரி சிபிஐ இன்டர்ஃபை ஆகணும். ஆனா சில விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் அந்த ஊர்ல இருக்க கரூர் மக்களே வந்து இவ்வளவு பேர் விஜய் அவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. அவர் அங்க இருந்திருக்கலாம். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் 100%. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், அவர் அங்க இருந்திருந்தால் இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆயிருக்குமே தவிர கம்மி ஆயிருக்காரு. எதற்காக சொல்றேன்னா, உங்களை நம்பிதானே வந்தோம் அப்படின்னு பேசுறவங்க ஆரம்பிச்சிருந்து டிஎம்கேவே எதனா ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, அவருக்கு ஒரு உளவுத்துறை இருக்கு, அவங்க எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவர் அங்க போயிருப்பாரு. ஆனா இப்பயும் அவர் ட்ரை பண்ணியிருந்தா இருப்பாரு, ட்ரை பண்ணாம இருக்கவே மாட்டாரு. ஏன்னா சில விஷயங்கள் நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆரம்ப காலத்துல அனிதா அவங்க விஷயத்துக்கும் சரி, நிறைய விஷயத்துக்கு அவர் போயிருக்காரு வெளியே. சரிங்களா? அவர் போயிருக்காரு, பார்த்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க வந்து அவர் போயிட்டாருன்னா சொல்ல முடியாது. இதுல எந்தெந்த அரசியல்வாதிகள் யார் யாருன்றது இன்னும் வரைக்கும் முழுசா நமக்கு யாருக்கும் தெரியாது. இதுல டிஎம்கேவும் உட்கார்ந்துருக்கலாம், ஏடிஎம்கும் இருக்கலாம், இல்லை பிஜேபியும் இருக்கலாம்.
அதனால நம்ம யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது. உண்மைகள் தெரியும் போது எல்லாருமே மாட்டுவார்கள். ஆனா இந்த இந்த கீழ்த்தரமான புத்தி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை சீரழிக்காம விட மாட்டானுங்க வேற அரசியல்வாதி. எத்தனை வாடி சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்லை. எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரி தான். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் வேறு வேறுன்ட்டு. திருப்பி சொல்றேன், கீழே இருக்கவங்க மட்டும்தான் அடிச்சுக்கிறோம். மேல இருக்கவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நீங்க மாறாத வரைக்கும் நீங்க ஒன்றும் மாறப்போறது இல்லை. தயவு செய்து கொஞ்சமாச்சு மாறுங்க.